first lesson that we are going to learn today, the topic for today under the second coming of Jesus Christ, the promise of his return. இதை நாம் முதல் தலைப்பாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அவர் திரும்பி வருகிறேன் என்று கொடுத்த வாக்கு தத்தம் முதல் நாம் இன்றைக்கு தலைப்பாக கற்றுக்கொள்ள போகிறோம். இயேசு திரும்பி வருகிறேன் என்று அவர் நமக்கு அறிக்கை செய்திருக்கிறார். நான் எடுத்திருக்கிற வேத வசனம் அடிப்படையான வசனமானது யோவான் 14ஆம் அதிகாரத்தில் வசனம் 3 நான் அடிப்படையான வசனமாக எடுத்திருக்கிறேன். எல்லாரும் நீங்கள் திருப்பிக் கொள்ளுமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். Once again, our scripture lesson for today comes from John's Gospel, chapter 14, and it will be verse 3. Alright, I will read for you and then we will also hear the verse being read for us in Tamil. Alright, let me read from verse 1 to verse 3, chapter 14 of the Gospel of John. Alright, let not your heart be troubled. You believe in God, believe also in me. In my Father's house are many mansions. If it were not so, I would have told you, I go to prepare a place for you. And if I go and prepare a place for you, I will come again and receive you to myself, that where I am, there you may be also. கேப்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 3வது வசனத்தை மறுபடி கேட்போம். நீங்கள் 3 வசனத்தையும் கோடிடாவிட்டால் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் 3வது வசனத்தை கோடிட்டுக் கொள்ளும்படிக்கு உங்களை அழைக்கிறேன். Look at verse 3. If you do not underline the first 3 verses, and then at least you can underline verse 3. It reads, and if I go and prepare a place for you, I will come again and receive you to myself, that where I am, there you may be also. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். Praise the Lord. சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கே நாம் மகிமை செலுத்துவோம். தேவன் நல்லவராக இருப்பாராக. இப்போ வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, நான் மறுபடியும் வந்து உங்களை என்னோடு அழைத்துக் கொள்வேன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஹம்மிங் சவுண்ட். Praise the Lord. Alright, very good. நாம் இப்போது கேட்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய தலைப்பு the promise of his return. அவர் திரும்பி வருகிறேன் என்று கொடுத்த வாக்குத்தத்தம். இதை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இதில் 3 பாடத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். இந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிற முதல் பாடமானது என்னவென்றால், இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது ஒரு ஆறுதலின் வாக்கு தத்தம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வசனம் 1 துவங்கி 3ஆம் வசனம் வரையிலும் குறிப்பிட்டு வசனம் 3 நம்மை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு ஆண்டவருடைய வாக்கு என்றதை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நமக்கு ஆறுதல் உண்டாகிறது. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் திரும்பி வருவேன், நான் உங்களை என்னோடு கூட கூட்டிக் கொண்டு போவேன். கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை உடைய ஜனங்களாய் நாம் இருக்கிறோம். அதனால்தான் ஒரு மரணம் என்று ஒன்று நடந்துவிட்டால் கூட நம்ம எல்லாரும் ஒருத்தர் உற்சாகப்படுத்துகிறோம். ஆமேன். மரணம் என்பது முடிவு அல்ல, மரணத்துக்கு பின்பு ஒன்று உண்டு என்று சொல்லி நாம் உற்சாகப்படுத்துகிறோம். அல்லேலூயா. மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்வு உண்டு, அது பரலோக வாழ்வு என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். அதனால இந்த பூமியிலே வாழ்வு முடிந்து விட்டாலும் இனி வரப்போகிற மகிமையை குறித்து வேதம் நமக்கு பேசுகிறது. கர்த்தருக்கு மகிமை. அப்போ இன்றைக்கு இந்த வேத வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வருவேன் என்று சொல்லுகிறார். வந்து உங்களை என்ன செய்வேன், என்னோடு அழைத்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். அப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது முதல்ல வார்த்தை நமக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய வார்த்தை. அல்லேலூயா.
ஆண்டவர் ஆறுதல் கொடுக்க ஒரு தேவனாய் இருக்கிறார். உன்னை ஆறுதல் படுத்துகிறார். கலங்கி வந்திருந்தனா உன்கிட்ட சொல்றார், கலங்காதேன்னு சொல்றார். அல்லேலூயா. நம் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். அதே போல இன்றைக்கு அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிற வண்ணமாக நமக்கு சொல்லுகிறார், நான் மீண்டும் வருவேன். அல்லேலூயா. அங்க வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம், லெட் நாட் யுவர் ஹார்ட் பி ட்ரபிள்டு அப்படின்னு சொல்லி அந்த முதலாவது வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். முதலாவது வசனத்தை கவனிங்கள். லெட் நாட் யுவர் ஹார்ட் பி ட்ரபிள், யூ பிலீவ் இன் காட், பிலீவ் ஆல்சோ இன் மீ அப்படின்னு சொல்றார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இந்த வலது கையை உயர்த்தி நாம் சொல்லுவோம் ஆமென். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே இந்த அற்புத இரவு கூட்டத்திற்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது, தேவன் மேல நம்பிக்கையாய், இயேசுவின் மேல நம்பிக்கையாயிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நெருக்கப்பட்டு வந்திருந்தாலும், நீ மகிழ்ச்சியோடு வந்திருந்தாலும், நீ தேவனுடைய சமூகத்திலே எப்படி இருக்கணும்னா நம்பிக்கையாயிருக்க வேண்டும். ஆமென். உன் இருதயம் கலங்காதிருக்கட்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார்? அநேக நேரத்திலே நம்ம கலங்கி விடுகிறோம். அல்லேலூயா. பதறி விடுகிறோம், வேதனை அடைகிறோம். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்ற, நீ கலங்கி இருக்கிறனா, நீ கலங்காதே என்று சொல்லுக. என் மேல நம்பிக்கையாயிரு, தேவன் மேல நம்பிக்கையாயிரு. ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இந்த ஆறுதலான வசனத்திலே நாம் என்னெல்லாம் கற்றுக்கொள்ளலாம்? முதல் பாடமாய் ஆறுதலின் வசனம் இந்த வசனம். அப்போ இதில் நான் என்ன கற்றுக்கொள்கிறேன்? நம்பர் 1 நான் என்ன கற்றுக்கொள்கிறேன்னா, இயேசு நிச்சயிக்கிறார். அல்லேலூயா. அப்பா சம்டைம் பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க, நிச்சயமாக அப்பா உன் ஸ்கூலுக்கு இன்றைக்கி வருவேன், நிச்சயமாக வருவேன், தைரியமாக போ, சரியா, நான் கண்டிப்பாக ஸ்கூலுக்கு வரேன் அப்படின்னு அப்பா பிள்ளைகிட்ட உறுதியை சொல்லுவது போல இயேசு நமக்கு சொல்லுகிறார், நான் நிச்சயமாய் வருவேன். ஆமென். அவர் நிச்சயமாய் வருவாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. யாராவது சொல்லுவாங்க 2000 வருடம் சொல்லி ஆயிற்று, இன்னும் இயேசு வரல. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையாகிய நாம் சொல்லுவோம், அவர் வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. அவர் வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை உண்டு. ஏன்னா பைபிளில் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட அது வீணில் போகாது, அது வெறுமை ஆனதில்லை, ஒரு ஐயோட்டா கூட வீணில் போகாதாம். ஆமென். அதனால் இயேசு அவர் சொன்ன வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஸோ நம்பர் 1 நான் கற்றுக்கொள்கிறேன், நான் நம்புகிறேன் இயேசு திரும்பி வருகிறார். அல்லேலூயா. இந்த வேத வசனத்திலே நீங்கள் இப்போ கவனியுங்கள், அவர் அங்கே என்ன சொல்லுகிறார்? வசனம் 3, 4 திரும்பி கவனிப்போம். அவர் சொல்லுகிறார், look at verse 3 and 4. We can understand this. Though we have read 3, let's read again. It says, and if I go and prepare a place for you, I will come again and receive you to myself, that where I am, there you may be also. And where I go, you know, and the way you know. அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்போம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? நாம் சொல்லுவேன், நான் எங்கே அறிந்திருக்கிறேன்? நீ ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் ஆண்டவர் உன் கூட பேசிக்கொண்டே இருக்கிறார், வழியை காட்டிக்கொண்டே இருக்கிறார். அதனால் ஆண்டவரை பற்றிக்கொள், கர்த்தர் உனக்கு பெரியவராய் இருப்பார். இதன் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தின நிருப புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, if you will come to Revelation chapter 21, 21ஆம் அதிகாரத்தில் வசனம் 3, 4 எடுத்துக்கொண்டீங்கன்னா அங்கே வசனம் இப்படியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Look at Revelation 21 verses 3 and 4. It says, and I heard a loud voice from heaven saying, behold, the tabernacle of God is with men, and he will dwell with them, and they shall be his people, and God himself will be with them and be their God. And God will wipe away every tear from their eyes. There shall be no more deaths,
no sorrow, no crying, and there shall be no more pain, for the former things have passed away. கேட்போம் இந்த வார்த்தையை. மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்கள் இடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. மனுஷர்கள் இடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்கள் இடத்திலே அவர் எப்படி இருப்பார்? வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். அவர்களும் அப்படின்னா யாரு? நம்ம அவருடைய ஜனங்களாய் இருப்போம். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். நம்ம ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். தொடர்ந்து கேட்போம். அவர்களுடைய கண்ணீர் யாவின் தேவன் துடைப்பார். அப்போது ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் நம்மோடு இருக்கிறபடியினாலே வேதத்திலே வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, இனி மரணம் இல்லை, துக்கமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயின. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அடிக்கடி நாம் கேட்போம், இந்த பூமியில தாங்க நமக்கு கஷ்டங்கள், ஆனால் பரலோகத்திலே நமக்கு என்ன இல்லை? மரணம் இல்லை, அங்க அழுகை இல்லை, அங்க கண்ணீர் இல்லை. ஹல்லேலூயா. இனி கஷ்டங்கள் இல்லை. ஹல்லேலூயா. அந்த பூமியில தான் நமக்கு உபத்திரவம், பரலோகத்தில் நமக்கு உபத்திரவம் கிடையாது. வேதத்தில் வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மோடு இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ வசனம் நமக்கு இந்த பகுதியில் என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, ஆண்டவர் எதற்காக இயேசு போயிருக்கிறார்? அவர் நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி மறுபடியும் நம்மை அவரோடு கூட்டி கொண்டு போயிடுவார். அவர் நம்மோடு கூட நம்மை கூட்டி கொண்டு போன பிற்பாடு நம்ம அவரோடு வாசம் பண்ண போகிறோம். அப்போ எப்படி இருக்க போது அந்த அவரோடு வாசம் பண்ணுற வாழ்க்கை? மரணம் இல்லை. அல்லேலூயா. இந்த பூமியிலே மரணம் உண்டு, இந்த பூமியில வேதனை உண்டு, இந்த பூமியில பல்கடிப்பு உண்டு, கண்ணீர் உண்டு. ஆனால் அங்கே கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, வேதனைகள் இல்லை, மரணம் இல்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுவோமா? அப்போ வேதம் சொல்லுகிறது, இது நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு இடம். ஆமென். வாட் அ பியூட்டி இல்ல! ஒரு அருமையான இடத்தை குறித்து வேதம் நமக்கு பேசுகிறது. அந்த இடத்தை ஆண்டவர் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி அவர் நம்மை கூட்டி கொண்டு போவேன் என்று சொல்லியிருக்கிறார். நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நமக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு இடம். ஆமென். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டு போன்னு விரும்புவாங்க. அல்லேலூயா. வீட்டை வாங்கணும், நம்ம பணத்தை சேர்த்து வைக்கணும். ஏன்னா என் பிள்ளை தொடர்ந்து என்னை போல கஷ்டப்படக்கூடாது. அப்போ நான் என்ன செய்வேன்? என் பிள்ளைக்காக வீட்டை வாங்கிடுவேன், என் பிள்ளைக்காக காரை வாங்கிடுவேன், என் பிள்ளைக்காக நான் எல்லாவற்றையும் வாங்கிடுவேன், ஆயத்தப்படுத்துவேன். என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. அல்லேலூயா. அப்போ பெற்றோர்கள் என்ன செய்வோம்? நம் எல்லா ஆயத்தங்களையும் செய்யும். ஏன்னா நமக்கு தெரியும், இந்த பூமியிலேருந்து நம்ம போகும்போது நம்ம ஆயத்தப்படுத்தின ஒன்றையும் நம்மோடு கூட கூட்டி கொண்டு போக முடியாதுன்னு தெரியும். அப்போ நம்ம என்ன செய்வோம்? நம்ம பிள்ளைகளுக்காக இவைகளெல்லாம் விட்டுட்டு போகணுன்னு நினைப்போம். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நான் உன்னை அழைக்கிறேன், என்னோடு இருக்க அழைக்கிறேன், உனக்காக ஒரு அருமையான இடத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு இடம். அப்போ முதல்ல நம்ம அவர் கொடுத்த இந்த வாக்குறுதி, அது ஆறுதலுக்குரிய நிச்சயிக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி. ரெண்டாவது ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு இடம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவது இன்னொரு வசனத்திலே எபிரேயர் புஸ்தகத்தை எடுத்தீங்கன்னா அதில் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் இன்னொரு கருத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். கம் வித் மீ டு ஹீப்ரூஸ் சாப்டர் 4. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே வசனம் 9, 10, 11க்கு வாருங்கள். அங்கே ஆண்டவர் நம்மோடு கூட அவருடைய வார்த்தையிலே நமக்கு ஒரு வெளிப்பாடை கொடுப்பாராக. I will read for you chapter 4 verses 9, 10 and 11. Okay, let me read. It says, for he has spoken in a certain place of the 7th day in this way, and God rested on the 7th day from all his works. And again in this place they shall not enter my rest. Since therefore it remains that some must enter it,
and those to whom it was first preached did not enter because of disobedience. நாம் கேட்போம். ஆகியால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகியால் அந்த திருஷ்டாங்கத்தின்படி ஒருவனாக கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க ஜாகிரதையா இருக்க கடவோம். ஆமீன். இங்கே வேத வசனம் நமக்கு இளைப்பாறுதலை குறித்து, தேவன் சிருஷ்டிப்புக்கு பிற்பாடு அவர் இளைப்பாறுதல் அடைந்தார், 7ஆம் நாள் ஓய்வு எடுத்தார். அந்த ஓய்வை குறித்து வைத்து இந்த வேத வசனத்தில் நமக்கு பேசுகிறது. ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்ம எல்லாருக்கும் அவர் ஒரு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். என்ன? இளைப்பாறுதல் என்றதான ஒரு ஆசீர்வாதம். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? ஒரு இளைப்பாறுதலான ஒரு இடம்தான் இந்த பரலோகம் என்று ஆண்டவர் கூறுகிற இடம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் பெரியவர். ஒரு தம்பதிகள் ஊழியத்திலே சவுத் ஆப்பிரிக்காவிலே அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய பெயர் டேவிட் அண்ட் சாரா என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் மேலே ரொம்ப பாசம், ரொம்ப வாஞ்சை. அதனால் இவர்கள் ஊழியத்துக்கு புறப்பட்டு வாலிபர்களாய் திருமணமாய் கணவனும் மனைவியுமாக இவர்கள் புறப்பட்டார்கள். அவர்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் போய் சேர்ந்த உடனே பயங்கர கஷ்டங்களை இவர்கள் பட்டார்கள். அல்லேலூயா. ஆனாலும் இந்த கஷ்டங்களை எல்லாம் பெரிதாக பார்க்கல. காரணம் என்னன்னா, நாங்கள் ஆண்டவருக்காக வந்திருக்கிறோம், ஆண்டவருக்காக பணி செய்யும்படி வந்திருக்கிறோம், நாங்கள் ஆண்டவர் நாமத்தை உரைக்கும்படிக்கு எங்கள் தேசத்தை விட்டுவிட்டு இந்த சவுத் ஆப்பிரிக்கா பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், இந்த ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை அறிய வேண்டும் என்று நாங்கள் வந்திருக்கிறோம். ரொம்ப ஆர்வமாக ஜெபம் பண்ணார்கள். கொஞ்ச நாளில் தன்னுடைய மனைவி சாராள் அவள் வியாதிப்பட்டு போனாள். அவள் வியாதிப்பட்டு பயங்கர வியாதியிலே தவித்து கொண்டிருக்கிறாள். அப்படி வேதனையில் இருக்கும்போது புருஷனானவன் சாராளின் பக்கத்தில் வந்து அமர்ந்து கொண்டு அவள் கையை பிடித்து கொண்டு அவளிடத்தில் பேசி கொண்டிருக்கும்போது அவள் இப்படியாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நான் இந்த பூமியிலிருந்து நான் போவேனே என்றால் அது தற்காலிகமான ஒரு பிரிவு தான் என்று சொல்லி அவள் தன் புருஷனுடைய கையை அவளும் பிடித்து கொண்டு அவள் சொல்லுகிறார். ஆனாலும் அவள் சொல்லுகிறார், இயேசு நமக்காக ஒரு நிரந்தரமான ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்துக்கு நாம் போகும்போது அங்கே பிரிவுலாம் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவர் கையை பிடித்து கொண்டு தரத்தரையாய் கண்ணீர் சிந்தி கொண்டு அவள் அன்போடு சொல்லுகிறார், இங்கே கொஞ்ச காலம் பிரிவு, ஆனால் அங்கே நித்தியமான நாம் ஒருமித்து வாழும் ஒரு வாழ்வு என்று சொல்லி புருஷனிடத்திலே சொல்லி கொஞ்ச நாளில் அவள் மரித்து போய் விடுகிறார். பிரியமானவர்களே, இந்த மனைவி ஆனவள் கையை பிடித்து கொண்டு கொஞ்ச காலம்தான் இந்த பிரிவு, ஆனால் நித்தியமாய் நம்ம ஒன்றாய் ஆண்டவர் கூட இருப்போம் அப்படின்னு அவள் சொன்ன அந்த வார்த்தை அவனுடைய இருதயத்தை பாய்ந்தது. அது அவனுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்தது. அதனால் அவன் என்ன செய்தான்னா, அவன் தன் சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து திரும்பி போய்விடுவேன் என்று எண்ணாமல் அதே இடத்துல பல ஆண்டுகள் ஊழியம் செய்து அநேகரை ஆண்டவர் பக்கமாய் திருப்பினானாம். நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஒரு முறை யாரோ ஒருவர் இந்த டேவிட்டை கூப்பிட்டு பக்கமாய் உட்கார்ந்து கொண்டு, உன் மனைவி இந்த தேசத்திலே மரித்து போனால் நீ ஏன் இந்த தேசத்திலே இன்னும் நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் சொன்னாரா, என் மனைவியுடைய வார்த்தை என் செவியிலே தொனித்து கொண்டே இருக்கிறது, அது எனக்கு பெரும் ஆனந்தம் சமாதானம் என்று சொன்னாராம். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குங்க. ஏசாயா 26ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்துக்கு போனீங்கன்னாக்கா அந்த வசனம் நமக்கு ஆறுதலின் வார்த்தைகளை கூறுகிற வசனமாக நாம் பார்க்கிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 26ஆம் அதிகாரத்தில் வசனம் 11 வசனம் 3 கவனியுங்கள். Look at verse 3. You will keep him in perfect peace
whose mind is stayed on you because he trusts in you. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமென் சொல்லுவோமா? டேவிட்டுடைய சமாதானத்துக்கு காரணம் இதுதான். அவன் ஆண்டவரை பற்றி கொண்டான். ஆமென் அல்லேலூயா. யாராவது இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள், ஆண்டவரை நேசியுங்கள். இந்த டேவிட்டை போல ஆண்டவர் உங்களுக்கு என்னத்தை கொடுப்பார்? பூரண சமாதானத்தை கொடுப்பாராம். அல்லேலூயா சொல்லுவோமா? ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். என்னுடைய இயேசுவுடைய இரண்டாம் வருகையின் ஒரு இரண்டாவது பகுதி நம் கேட்போம். வசனம் நமக்கு சொல்லுகிறது, இது நமக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறதான ஒன்று. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் என்னோடு கூட நீங்கள் கவனிக்க அழைக்கிறேன். வசனம் 9, 10, 11 நீங்கள் கவனிங்கள். Come with me to Acts of the Apostle chapter 1 verses 9, 10 and 11. Now when he had spoken these things while they watched, he was taken up and a cloud received him out of their sight. And while they looked steadfastly toward heaven as he went up, behold, 2 men stood by them in white apparel, who also said, Men of Galilee, why do you stand gazing up into heaven? This same Jesus was taken up from you into heaven will so come in like manner as you saw him go into heaven. Amen. Nam kepom. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். நாம் சொல்லுவோமா? ஆமென். வேத வசனம் முதலாவது நமக்கு கற்றுக் கொடுத்தது யோவான் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே அது ஆறுதலின் ஒரு வாக்குறுதி. ஆமென். இப்போ ரெண்டாவது நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த வேத வசனத்தில் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, இது நமக்கு ஒரு உறுதியான நம்பிக்கையை கொடுக்கிறது. ஆமென். உறுதியான நம்புகிறது. இட் கிவ்ஸ் us the assurance, the hope. Amen. The definite assurance and the definite hope. Shall we say amen? ஏன்னா வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டபடியே அவர் எப்படி பூமிக்கு வருவார் அப்படின்னு வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். இயேசு மெய்யாகவே வருவார். அவர் ஒருவேளை சொல்லலாம், இது ஒரு அடையாள ஒரு உதாரண பேச்சு அப்படின்னு சொல்லலாம், தப்பாகும். ஆமென். இயேசு சென்ற மாதிரியே திரும்பி வருவாரா? நிச்சயமாக நம்முடைய கண்கள் காணும். அவர் ஆகாயத்தில் வருவார், எக்கால சத்தத்தோடு வருவார், ஆரவார ஆர்ப்பாட்டத்தோடு வருவார், தூதர்களோடு வருவார். வேதம் சொல்லுகிறது அவர் மெய்யாகவே சென்றபடியே வருவாரா. அல்லேலூயா. இது ஒரு கதை, ஒரு உதாரணம் அப்படின்னு சொன்னா அல்ல, அப்படி அல்ல. வேத வசனம் சொல்கிறது அவர் போனபடியே அவர் திரும்பி வருவார். ஆமென். இதை பார்க்கணுன்னாக்கா வெளிப்படுத்தின நிருபத்தில் மீண்டுமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு வசனமானது வெளிப்படுத்தின நிருபம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் நாம் 7வது வசனத்தை கவனிக்க போகிறோம். Come with me to Revelation chapter 1. And I invite you to come to verse 7. It goes like this. It says, Behold, he is coming with clouds, and every eye will see him, and they also who pierced him, and all the tribes of the earth will mourn because of him. Even so, amen. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இயேசு வருகிறார், ஆயத்தமா என்று சொல்லி நாம் எல்லாரும் அடிக்கடி நான் ஆயத்தமா என்று நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். இயேசு மெய்யாகவே வருகிறார். நாம் சொல்லுவோம் ஹல்லேலூயா. அப்போ அவர் எப்படி வருகிறார்னா சென்றபடியே வருகிறார். வேதம் சொல்லுகிறது அவர் எப்படி போனாரோ அப்படியே வருவார், நம்முடைய கண்கள் காணும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா.
நம்முடைய கண்கள் காணும். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம், நீங்கள் பிலிப்பியர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் வசனம் 9, 10, 11, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 எடுத்துக்கொள்வோம். 2ஆம் அதிகாரம் 9, 10, 11. Okay, I will read. It goes like this. Therefore God also has highly exalted him and given him the name which is above every name, that at the name of Jesus every knee should bow, of those in heaven and of those on earth and of those under the earth, and that every tongue shall confess that Jesus Christ is Lord, to the glory of God the Father. நாம் கேட்போம். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இயேசுவுக்கு அதிகாரத்தை கொடுத்தார் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்கிறது. ஆமென். அவர் மெய்யாகவே வருகிறார். அவர் அதிகாரத்தோடு வருகிறார். சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லா நாவும் அறிக்கை செய்யும். ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவர். ஹல்லேலூயா. எல்லா பாதங்களும் முழங்காலிடும். இயேசு ஆண்டவர். வலது கையை உயர்த்தி சொல்லுவோம், இயேசு ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அவர் வருவேன் என்று சொன்னார் என்றால் அவர் நிச்சயமாய் வருவார். அல்லேலூயா. அவர் வருவார். என்னாகுமும் புஸ்தகத்திலே பழைய ஏற்பாட்டிலே ஒரு வேத வசனத்தை நாம் பார்க்கிறோம். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். என்னாகுமும் நம்பர்ஸ் 23 நாம் யாவரும் எடுத்துக்கொள்வோம். என்னாகுமும் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் வசனம் 19ஆம் வசனம். வசனம் இப்படியா சொல்லுகிறது. God is not a man that he should lie, no a son of man that he should repent. As he said, and will he not do it? Or as he spoken, and will he not make it good? நாம் கேட்போம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை. இயேசு அவர் மனம் மாற மன புத்திரன் அல்ல. அப்படின்னா இயேசு மனிதன் அல்ல. ஏன் மனிதன் மனம் மாறுவான்? அப்பா சொல்லுவார், நான் இன்னைக்கு வந்துடுவேன். அவர் ஒருவேளை வராமல் போய்விடுவார். மனிதன் கொடுத்த வாக்கை மீறுவான். ஆனால் ஆண்டவர் அவர் சொன்னபடி செய்கிறவர். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. பிலிகிராம் ஐயா அவர் எவ்வளவோ பிரசங்கங்களை செய்திருக்கிறார். அவர் நிறைய பிரசங்கங்கள் எதில் தெரியுமா செய்வார்? 2வது வருகையிலே பேசுவார். இயேசு வருகிறார், அதி சீக்கிரத்தில் வருகிறார், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி எப்படி யோவான் ஸ்நானகன் பேசி மனம் திரும்புங்கள், இயேசு வருகிறார், அல்லேலூயா, வழியை ஆயத்தப்படுத்துகிறவனாக இருந்தது போல நம் பிலிகிராம் ஐயா 2வது வருகையை குறித்து ஏராளமாய் பேசுவார். பெரிய பெரிய கூட்டங்களிலே ஏராளமாய் அவர் பேசுகிறதே நாம் கேள்விப்படுவோம். இப்படி 2வது வருகையில் பிலிகிராம் ஐயா பேசும்போது ஒரு சம்பவத்தை அவர் 2வது உலக யுத்த சமயத்தில் நடந்ததாக அவர் ஒரு சம்பவத்தை அவர் எப்போதும் சுட்டி காட்டுவாராம். நாம் சொல்லுவோமா? அல்லேலூயா. அவருக்கு ஒரு நெருங்கின ஒரு நண்பன் இருந்தார். அவர் இந்த US உடைய ஏர் ஃபோர்ஸில் அவர் ஒரு பைலட்டாக இருந்தார். இந்த யுத்தத்துக்கு போகிற கப்பலை ஓட்டுகிறவராக இருந்தார். பிரியமானவர்களே, அவருடைய வேலைக்கென்று புறப்படுவதற்கு முன்பு அவர் திருமணம் செய்ய இருக்கிற அவருடைய மனைவி அவள் இன்னும் மாறவில்லை. அவள் திருமணத்திற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறாள். அவள் கையை பிடித்து கொண்டு அவன் சொன்னானா, நான் போயிட்டு சீக்கிரமாய் வந்துடுவேன். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம அப்படித்தானே சொல்லுவோம், நான் போயிட்டு கண்டிப்பாக சீக்கிரமாக வந்துடுறேன், அல்லேலூயா, நான் போகிறேன் அப்படின்ட்டு நம்ம தமிழில் சொன்னாக்கா எல்லாரும் பெரியவர்கள் நம்மை திருத்துவார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், போகிறேன்னு சொல்லாத, போயிட்டு வாரேன்னு சொல்லுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. கேட்டிருக்கீங்களா? போயிட்டு வாரேன்னு சொல்லுங்க, போகிறேன்னு சொல்லாத.
அப்படி வார்த்தை கேட்க நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இவன் சொன்னானா நான் போயிட்டு திரும்பி கண்டிப்பாக நான் வருவேன். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. அவன் வருவேன்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறாள் நியமிக்கப்பட்டவள். மாதங்கள் கடந்து போனது, வருடங்கள் கடந்து போனது. நாம் சொல்லுவோமா அல்லேலூயா. ஆனாலும் இவ்வளோ அவள் சந்தேகமே படலை. அவன் போவதற்கு முன்பு கொடுத்தான்ல வாக்கு, அவன் சொன்னால நான் போயிட்டு வருவேன்னு சொன்னால, அவன் சொன்ன அந்த வார்த்தையை அவள் பிடித்து கொண்டாள். அவளை பொறுத்த அளவில் அவன் திரும்பி வருவான். எனக்கென்று நியமிக்கப்பட்டவர் இன்றைக்கு இல்லை என்றாலும், நாளை இல்லை என்றாலும், நாளை மறுநாள் அவர் நிச்சயமாய் வருவார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அவள் வசிக்கிற வீட்டின் அருகிலே ஒரு பெரிய ஒரு திறந்த ஒரு இடம் இருக்கிறதாம். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. திடீரென்று ஒரு நாள் அவள் ஒரு கப்பலின் சத்தத்தை கேட்கிறாள். அந்த சத்தம் கேட்க கேட்க அவளுடைய வீட்டின் அருகிலே வந்து இறங்குகிறது போல அவளுக்கு தோன்றுகிறதாம். அவள் உடனே என்ன செய்கிறாள், அவள் வீட்டின் கதவை திறந்து ஓடி வெளியில் போய் அவள் இது யாருடைய கப்பலாக இருக்கும். அவள் மனசுக்குள்ளார ஒரே எண்ணம், நான் நேசிக்கிறவர், நான் திருமணம் செய்து கொள்ள இருக்கிறவர் அவர்தான் வருகிறார். அல்லேலூயா. அவர்தான் வருகிறார் என்று சொல்லி ஒரே வாஞ்சையோடு ஓடி போய் நிற்கிறாள். அந்த கப்பலும் இறங்கி அந்த கீழே இறங்கி தரையில் வந்து விட்டது. அவள் பார்த்துட்டே இருக்கிறாள். பார்த்தால் கப்பல் கதவு திறக்கப்படுகிறது. திறந்து அங்கு இருந்து மகிமையோடு இறங்கி வருகிறான் ஒரு வாலிபன். நல்லா பார்க்கிறாள். அவளுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற அருமையான வருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து போனவன் அங்கே வந்து அவள் முன்னுக்கு நிற்கிறான். அவளுக்கு ஒரே சந்தோஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. I know you will come. நீர் மெய்யாகவே வருவீர் என்று எனக்கு தெரியும் என்று கட்டி பிடித்து ஒரே மகிழ்ச்சியோடு ஆட்பரித்தாராம். வருவேன் என்று சொன்னி எனக்கென்று நியமிக்கப்பட்டவர் வந்துவிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய நாம மகிமை அடையத்தக்க இந்த திருச்சபையிலே இந்த 2025வது ஆண்டு தொடங்கின உடனே ஆண்டவர் என் உள்ளத்தில் கொடுத்திருக்கிற வார்த்தை, இயேசு இதே போல அவர் மெய்யாகவே வருவார். வலது கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. அவள் காத்திருந்தது வேஸ்ட் ஆகவில்லை. துக்க செய்தி வரவில்லை. அவளுக்கு சந்தோஷமான செய்தி வந்தது போல உனக்கு துக்க செய்தி அல்ல, மகிழ்ச்சியான செய்தி. இயேசு வருவார், வருவேன் என்று சொன்னவர் மெய்யாகவே வருவார் என்றுதான் உரைத்த சத்தமிட்டு உனக்கு சொல்லுகிறேன். இயேசு வருவார். கொலோசியர் புஸ்தகத்திலே பவுல் அவர் இப்படியாக எழுதுகிறார். என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். Come with me to Colossians chapter 3 and I call you to come to verse 2, 3 and 4. Set your mind on things above, not on things on the earth. For you died and your life is hidden with Christ in God. When Christ, who is our life, appears, then you also will appear with him in glory. நாம் கேட்போம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாக கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இப்போ மூன்றாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கற்பிக்கும்படி விரும்புகிறேன். மூன்றாவதாக வசனத்தில் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்பினது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 17, 18வது வசனம். இந்த வசனத்தை வாசிப்பதற்கு முன்பு நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறதானது ஒரு எதிர்பார்ப்புக்கான அழைப்பு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. A call to expectation அப்படின்னு பார்க்கிறோம். அதாவது ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கும்படிக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர் உறங்கக்கூடாது.
ஹல்லேலூயா. அதாவது தெய்வீக காரியத்திலே நம்ம எதிர்பாராமல் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்றால், இயேசு வருகிறார் என்று எண்ணம் கொண்டவர்களாக எதிர்பார்ப்போடு வாழ வேண்டும். Hallelujah. So the Lord's call, the third fact that we will learn is, it says that He calls us to stay expectantly. Amen. அவர் மெய்யாகவே வருகிறார். கவனியுங்கள், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17-18 வசனம் இப்படியா சொல்லுகிறது. 1 Thessalonians chapter 4 verses 17 and 18. It says, then we who are alive and remain shall be caught up together with them in the clouds to meet the Lord in the air, and thus we shall always be with the Lord. Therefore comfort one another with these words. நாம் கேட்போம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடன் கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. எதிர்பார்ப்பு இருக்குனுங்க. அதனால் அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு படிப்படியாய் இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் பைபிளில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ 4 பாடங்கள் இந்த ஜனவரி மாதத்திலே கர்த்தருக்கு சித்தமானால், வேற ஸ்பீக்கர்லாம் வரலன்னா 4 வாரங்கள் நான் உங்களிடத்திலே இயேசு வருகிறார் என்று கற்றுக் கொடுக்க போறேன். நம்ம எல்லாரும் பிடித்து கொள்ள வேண்டும். இயேசு மெய்யாகவே வருகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு வருகிறார். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Come with me to Titus chapter 2 and verse 13. தீத்து 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். It says, looking for the blessed hope and glorious appearing of our great God and Savior Jesus Christ. நியாய சாஸ்திரியாக நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. நம்ம ஆமீன் சொல்லுவோமா? நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணம் வந்துருச்சுன்னா நம்ம சொல்லுவோம், நம்பிக்கை இல்லாதது போல நீங்கள் துக்கிக்க கூடாது. உங்கள் துக்கத்தில் இருக்கலாம், கண்ணீர் விடலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் நம்பிக்கை இருக்குன்னு. ஆமேன். என்ன நம்பிக்கைனா, மரித்தாலும் பிழைப்பேன். அதே போல கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு. இயேசு சென்றபடி திரும்பி வருவார். அல்லேலூயா. வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, அவர் வருவார். இது நம்முடைய நம்பிக்கை. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. 1 யோவான் புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அதில் 3ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். 1 John chapter 3. I call you to come to verses 2 and 3. நீங்கள் என்னோடு கூட வாருங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 2-3 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. Beloved, now we are children of God, and it has not yet been revealed that we shall be. பிரியமானவர்களே, நில்லுங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 2-3. I will read again. Beloved, now we are children of God, and it has not yet been revealed what we shall be, but we know that when He is revealed, we shall be like Him, for we shall see Him as He is. And everyone who has this hope in Him purifies himself just as He is pure. கேட்போம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிறது போல் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு ஒப்பாய் இருப்போம். ஆமென். அவரை போல் இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா.
ஸோ பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம், நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். இந்த வருஷம் நம்ம போன ஞாயிற்றுக்கிழமை உடன்படிக்கை செய்தோம். என்ன உடன்படிக்கை? ஆண்டவருக்கு இல்லை, நான் உண்மையாக இருப்பேன், பைபிள் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், ஆலயத்துக்கு வருவேன், இப்படியெல்லாம் நம்ம வாக்கு கொடுத்தோம். ஸோ இந்த வருஷம் ஒரு தீர்மானம் என்னன்னா, நான் உண்மையாக இருப்பேன், பரிசுத்தமாக இருப்பேன், ஆண்டவருக்காக வாழ்வேன், இப்படி ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆமென். காரணம் என்ன? நான் எதிர்பார்ப்போடு வாழ போறேன். இயேசு வருவார். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. இயேசு தன்னுடைய வார்த்தையிலே அவர் வருகை எப்படி இருக்கும்னு கற்றுக் கொடுக்கும் போது அதில் ஒரு வசனத்தில் இப்படியாய் சொன்னார். எடுத்துக்கொள்ளுங்கள், மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Come with me to Matthew's Gospel and I call you to verse chapter 24 and let's come to verse 4. 4வது வசனத்திற்கு நாம் வருவோம். அங்கே 4வது வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது. And Jesus answered and said to them, take it that no one deceives you. கேட்போம். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென் சொல்லுங்க. ஒருவரும் உங்களை என்ன செய்யக்கூடாது? வஞ்சித்திரக்கூடாது, ஏமாத்திரக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, இந்த நவீன உலகத்தில் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. வேதத்தையே மாற்றுவதற்கு பிரயாசம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. வேத சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை ஒன்றும் தரையில் விழாதாம். ஆமென். அல்லேலூயா. வேதத்தை கூட்டுகிறவனும் குறைக்கிறவனுக்கோ ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. அதனால கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வேதம் இந்த 2000 வருடத்திற்கும் இனி வரப்போகிற காலத்துக்கும் இந்த வேதம் நிற்கும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. கர்த்தருடைய பிள்ளைகளே, வஞ்சிக்கப்படாதீர்கள். யாரும் உங்களை ஏமாற்றக்கூடாது. யாரும் உங்ககிட்ட சொல்லக்கூடாது, எப்படியும் வாழ்ந்துட்டு போயிடலாம், நம்ம பரலோகம் போயிடலாம், அல்லேலூயா, இப்படிலாம் செஞ்சாக்கா நம்ம இப்படியெல்லாம் போயிடலாம், ஷார்ட்கட்லாம் இருக்குது. இல்லை பிரியமான தேவ பிள்ளைகளே, வாருங்கள், இந்த வருஷம் ஒரு தீர்மானம், நான் பரிசுத்தமாய் வாழ போகிறேன். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நாம் செய்வோம் என்றால் தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இந்த அற்புத இரவு கூட்டத்தில் நீ சுகத்தை எதிர்பார்த்து வந்திருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு சுகம் கிடைக்குமா? ஆண்டவரே, உங்கள் ஆசீர்வாதம் கிடைக்குமா? ஆண்டவரே, எனக்கு ஏதாவது ஒன்று செய்வீங்களா? அவர் நிச்சயமாய் உனக்கு ஒன்று செய்வார். இந்த ஆலயத்தில் நீ செய்கிற ஜெபம் கேட்கப்படும். சொல்லுவோம் ஆமென். நிறைய பேர் இந்த ஆலயத்தில் கர்த்தருடைய இடத்துல ஜெபம் பண்ணி பதில் பெற்றவர்கள் நம்ம இருக்கிறோம். நிச்சயமாய் உனக்கு ஆண்டவர் செய்வார். கவலையப்படாத. அல்லேலூயா. இன்றைக்கும் ஜெபம் பண்ணிட்டு போ. ஆண்டவரே, வேண்டிட்டு போகிறோம்ப்பா, நீங்கள் எனக்கு அற்புதம் செய்வீங்க. மெய்யாகவே உனக்கு அற்புதம் செய்வார். நீ ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பாய். நாம் சொல்லுவோம் அல்லேலூயா. ஒரே எண்ணம் தான், பரிசுத்தமாய் வாழ்வேன், கர்த்தருக்காக வாழ்வேன், அவர் வருகையின் எதிர்பார்ப்போடு வாழ்வேன். அவர் வரும்போது நான் அவரோடு இருக்கும்படிக்கு நான் வாழ்வேன். ஆமென். அவரை போல் ஆகும்படிக்கு நான் வாழ்வேன். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. தேவ சமூகத்தில் எழுந்து நிற்க போகிறோம். என்னோடு கூட ஒரு பாடல் பாடி கர்த்தரை எல்லாரும் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் எழுந்திரிச்சு நிற்போம். அல்லேலூயா.